என்னம்மா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம சேனல்ல? இன்னைக்கு என்ன முள்ளங்கியில சாம்பார் தான் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் முள்ளங்கில சாம்பார் தானம்மா, வேற ஏதாவது டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுமா. ஓ, முள்ளங்கியில சரி, ஓகே, இன்னைக்கு வேறொரு ரெசிபி பண்ணலாம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். முள்ளங்கி எடுத்தாச்சு. முள்ளங்கியை நல்லா தோல் சீவிக்கோங்க. தோல் சீவினதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. வாட்டரில் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கேரட் துருவி இருக்கு இல்லையா, அதில் நல்லா துருவிடுங்க. முள்ளங்கியை நல்லா துருவிட்டு கடாய் எடுத்து ஆயில் போட்டுட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம், அதோட கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் கொஞ்சம் நிறையவே நறுக்கி இதையும் சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கிட்டு நம்ம துருவி வச்சிருக்கக்கூடிய அந்த முள்ளங்கி துருவல் இருக்குல்லையே அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். முள்ளங்கியே வேணான்னு சொல்கிற எல்லாருமே இந்த ரெசிபியை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உப்பு சேர்த்து வதக்கிட்டு 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டை இதில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. முள்ளங்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. நம்ம எப்போவுமே சாம்பார் இது தான் பண்ணுவோம். இந்த மாதிரி பொரியல் செய்யும்போது அது முட்டையா முள்ளங்கியாங்கிறது யாருக்கும் தெரியாது. சூப்பரான இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்து அசத்துங்க. லாஸ்ட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில்